இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எப்படியோ ரிஸ்க் எடுத்து இங்கே ஒரு பிளாட் வாங்கி வைங்க. என்னுடைய சொந்த பந்த நண்பர்களுக்கே நிறைய பிளாட் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் பைபாஸ் வருது. வந்து 5 lakhs இருந்தால் இங்கே வந்து வீடு கிடைக்கும். 3 lakhs இருந்தாலே இங்கே வந்து ஒரு பிளாட்டே வந்து நீங்கள் வாங்கிடலாங்க. 1.25 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, அப் டு 10 சென்ட் வரைக்கும் 15 சென்ட் வரைக்கும் என்ன அளவில் வேணுமோ பிளாட் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் ஆதித்யா இன்ஃபோ, சசூரி, ஜிஆர்டி நிறைய காலேஜஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸு, கேப் ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சைட் வந்து ஷூட் எடுக்க வந்திருக்கும். ஸோ இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சரவணம்பட்டிக்கு அடுத்த பிறகு கோயில்பாளையத்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா வந்து கணேசபுரவங்க. ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 200 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு ஹைவே வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கையில் வந்து 5 lakhs இருந்தால் இங்கே வந்து வீடு கிடைக்கும். 3 lakhs இருந்தாலே இங்கே வந்து ஒரு பிளாட்டே வந்து நீங்கள் வாங்கிடலாங்க. ஸோ எப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்க சார். ஆக்சுவலி இந்த சைட்டோட நேம் சொல்லிடுங்க சார். இந்த சைட்டோட நேம் வந்து லஸ்பிரிங். ஓகேங்க சார். ஸோ டோட்டல் எவ்வளோ பிளாட் இருக்குங்க? மொத்தம் வந்து 119 பிளாட் இருக்குது. 6 ஏக்கரில் போட்டிருக்கோம். ஓகேங்க சார். சைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சுற்றி வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்காங்க. அதாவது குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் வந்து இந்த சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உள்ள 2 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க சார். பக்கத்தில் வந்து 200 மீட்டரில் வந்து ஹைவே சாங்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது எங்கே போகக்கூடிய ஹைவேங்க சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறும்புபாளையம் டு திம்பம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. சத்தி ரோட்டில் நம்ம கோயம்புத்தூர் டு சத்தி ரோடுனே வச்சுக்கலாம். அவுட்டர் பைபாஸ் உங்களுக்கு டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிறனால பைபாஸ் வந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. பெங்களூர் வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெசட்லேயே அறிவிச்சிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 600 crores வந்து அமௌண்ட்டு வந்து சாங்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, 0 வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெங்களூரில் இருக்கவங்களே இங்கே வந்து நீங்கள் வரலாம் இந்த கிளைமேட்டுக்காக. இப்போ பெங்களூர் கிளைமேட் எனக்கு இங்கே வேணும், ஆனால் எனக்கு ஒர்க்கு வந்து இங்கே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வர்றேன் அப்படின்றப்போ பெங்களூர் கிளைமேட்லேயே நீங்கள் இங்கே வந்து குடியிருக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹைவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் டக்குன்னு போயிடலாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கள். 1.25 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, அப் டு 10 சென்ட் வரைக்கும் 15 சென்ட் வரைக்கும் என்ன அளவில் வேணுமோ பிளாட் எடுத்துக்கலாம். ஓகே, நார்த்து சவுத்து 2 ஃபேஸிங்கில் மேஜராக பிரிச்சிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பியூர் பிளாட்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, பியூர் ரெட் சாயில் எல்லா சைட்டுக்குமே வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, 40,000 லிட்டரில் டேங்க் போட்டிருக்கோம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓவராலாக வந்து 6 ஏக்கருக்கு வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். சரி. பார்க் வந்து நல்லாவே டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகே, பார்க் டைமில் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி சிட் அவுட்டு, வாக்கிங் ட்ராக்கு, அந்த கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து சைட்டை வந்து நீங்கள் அப்படி சுற்றி பார்க்கலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நிறைய சைட் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் லான்ச்சே வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உள்ளே வந்து 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லுவேன் சார். இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்குங்களா சார்? நிறைய இருக்குங்க. கணேஸ்வரம் வந்து பெரிய டவுனு. கோயில் பழத்துக்கு அடுத்து பெரிய டவுன் வந்து கணேஸ்வரம். ஆமாங்க. பெட்ரோல் பங்க்கு, அந்தோனி ஸ்கூலு, பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாமே இருக்குது. கேஜி ஸ்கூல் நேராக இருக்குது. ஒய்டிஎல் பப்ளிக் ஸ்கூல் நேராக இருக்குது. இந்த பக்கம் போயிட்டா ஆதித்யா, கேவி இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து உங்களுக்கு டுவேட் சவுத்தில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் ஆதித்யா இன்ஃபோ, சசூரி, ஜிஆர்டி நிறைய காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸு, கேப் ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நியர்லேயே கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்தில் உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 24/7 வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஒரு எப்படின்னா வயசானவங்க வந்து இங்கே குடி வர்றாங்க. எல்லாருக்குமே இப்போ ஃபீவர் அப்படின்றது ஈஸியாக வந்து வருது. டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. கணேஸ்வரத்துலேயே சாந்தலிங்கடியில் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல வந்து இந்த சைட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ இனிஷியல் அமௌண்ட்டு நம்ம 3 lakhs இருந்தால் ஒரு பிளாட் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து 1.25 சென்ட்டுக்கு வந்து நம்ம 3 lakhs வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாங்கல்ல. இப்போ லேண்டுக்குன்னா எவ்வளோ லோன் போகலாங்க சார்? லேண்டுக்கு வந்து உங்களுக்கு 75% வரைக்கும் எடுத்துக்கலாம். 75. ஓகேங்க சார். அதே வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரிங்க சார் 80 to 90% வரைக்கும் எடுத்துக்கலாம். 5 lakhs இருந்தாலே ஒரு 1 BH வந்து நம்ம எல்லா பில்டர் ப்ரொமோட்டரும் சொல்கிறது தான். ஓகே. ஆனால் நாங்கள் கேஸ் டு கேஸ் அனலைஸ் பண்ணி நாங்கள் பேங்க்கரே கூட வச்சுருக்கிறோம். எங்கள் கம்பெனிலேயே வந்து பேங்க் லோனுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஃபைல் வந்து சும்மா சொல்லுவாங்க 80 கொடுக்குறேன் 90 கொடுக்குறேன் நீங்கள் 1 லட்சம் முன்பணம் கொடுத்தா போதும் அதுனால சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது.
கேஸ் வந்து அவங்களோடது எந்த மாதிரி இருக்குது, அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, அவங்க பேப்பர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் டீட்டெயில்டாக இங்கேயே நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நான் பேங்க்குக்கு போக வேண்டியதில்லை. நாங்கள் இங்கேயே அவங்க பேப்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிபில் ஸ்கோரு, எவ்ரிதிங் இங்கேயே செக் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் பேங்க்குக்கு. கண்டிப்பாக. ஸோ ஏமாற்றம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது எங்ககிட்ட. நிறைய பேர் கனவோட வருவாங்க, லோன் பண்ணிக்கலான்னு பில்டர்கிட்ட அட்வான்ஸ் கொடுப்பாங்க, கடைசியில் பார்த்தா லோன் ஆகான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. எங்களால் வந்து 100% வந்து கேஸுகளை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாட்டியுமே அட்லீஸ்ட் வந்து 80% 85% வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய அனுபவம் ஆயிடுது பேங்க் லோனில், நிறைய கேஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணி தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து சும்மா வந்து வேகா கொண்டா அட்வான்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்குறது இல்லை. கண்டிப்பாங்க. அது என்னன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஏன்னா ஒரு இடம் வாங்கணும்னு ஆசையாக வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, கடைசியில் லோன் சாங்ஷன் ஆகலன்றப்போ அவங்களுக்கு ஒரு வெக்ஸ் ஆயிடுது. ஐயோ என்னடா நல்ல ப்ரொஃபைல் வச்சுக்கிறவங்கள கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஃபால்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து சிபில்ல தான் செக் பண்ண முடியும், அல்லது வந்து பேப்பர் வாங்குற போது செக் பண்ண முடியுது. 100% ஓகேன்னு சொல்லி எடுக்கிற சில கேஸு கூட வந்து கேன்சல் ஆயிரு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி தரோம். ஸோ அதனால ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து தவிர்த்துறோம். கண்டிப்பாக கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எல்லாருக்குமே லோனுன்றது வந்து இருக்கு. பட் வந்து நீங்கள் டேரெக்டாக வரும்போது ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு லோன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சும்மா சார் நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லி அலையோட நாங்கள் வரும்போதே எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறோம். என்னென்ன பேப்பர் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வரும்போதே எடுத்துகிட்டு வர சொல்லிடுறோம். ஆன் சைட்லேயே வச்சு செக் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு எல்லாரும் ஒர்க் விட்டுட்டு வருவாங்க. இப்போ ஒரு வீக்கெண்டாக வரலாம், ஒரு சாட்டர்டே சண்டே நம்ம வந்து வரலாம், போய் பார்க்கலாம் அப்படின்றது காரணம் என்னென்னா ஒர்க் இல்லாத நாள் அந்த நாள். ஸோ அப்போது அந்த நாள் இல்லாமல் திடீர்னு சார் மண்டே வாங்க சார், மண்டே தான் பேங்க்கு போக முடியும், பேங்க் அன்றைக்கி தான் ஓப்பன் சொல்லி அலைய விட மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பாட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சார் இப்போ வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ 1 BH அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க சார் நீங்கள்? சார் ஒரு 5 months கண்டிப்பாக டைம். 5 months. ஓகே, எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக தான் 1 BHK 2 BHK 3 BHKனா ஒரு 2 மாதம், அதுலேருந்து 2 மாதம் 3 மாதம் எச்சாகு. 5 to 8 monthsக்குள்ளே முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்க சார். மந்த்ஸில் பண்ணுறேன், 2 monthsல பண்ணுறேன், 4 monthsல பண்ணுறதுலாம் போய் நம்ம நீங்கள் இருக்கிறத ஓப்பனாக சொல்லி. ஆமாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் டாக் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸுக்குமே எப்படியோ ரிஸ்க் எடுத்து இங்கே ஒரு பிளாட் வாங்கி வைங்க. என்னுடைய சொந்த பந்தம் நண்பர்களுக்கே நிறைய பிளாட் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் பைபாஸ் வருது, ரேட் வந்து அப்படியே டபுள் ஆகு. நீங்கள் வந்து டபுள் ஆனதுக்கப்புறம் அடடா வாங்காமல் விட்டுட்டுமேங்கிற ஃபீல் வரதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக ஒரு பிளாட் வாங்கி வைங்க. அப்படி இன்கேஸ் பைபாஸ் வரல, எந்த டெவலப்மெண்ட்டுமே வரல, நாங்கள் இந்த வீடியோ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா, நான் என்ன அப்ரிஷியேஷன் சொன்னனோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்சம், இப்போ 6.5 லட்ச ரூபா எங்களுடைய பிளாட் வேல்யூ ஆஃபர் அப்படின்னா 12 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் அப்ரிஷியேஷன் ஆகுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 8 லட்சம் 9 லட்சத்தால் உங்களுக்கு ரீசேல் பண்ணி கொடுக்கக்கூடிய கேப்பபிள் எங்களுக்கு இருக்குது. எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அந்த டெவலப்மெண்ட்ஸும் உள்ளே நாங்கள் வீடெல்லாம் கட்டி டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். சரி, நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். நம்பிக்கையாக பண்ணலாம் நீங்கள். கண்டிப்பாங்க. ஸோ இவங்க வந்து நியர்பை வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் இல்லாமல் திருப்பூர் நியர்லேயும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து கையிலேயே இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இருக்கிற மாதிரி ஓப்பனாக பேசி தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள்லேயே செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக வர்றீங்கன்னா இவங்களே வந்து இங்கே ஹைவே வந்து வருதா இல்லையான்றது அவங்களே வந்து சில அனலிஸ்ட் வச்சுருக்காங்க, செக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருவாங்க. இப்போ இங்கே நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குன்றீங்க ஃப்யூச்சரில். ஸோ அதேமாதிரி வந்து வாட்ச்மேன் இருப்பாங்களா சார் என்ட்ரன்ஸ்லேயே? உங்களுக்குன்னு தனியாக இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால வெளியாட்கள் வந்து உள்ளே வர முடியாது. ஒன்வேன்றப்போ வந்து என்னென்னா ஒரு ஆள் வந்துட்டால் திரும்ப அதே வழியில் தான் ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ட்ரன்ஸ்லேயே வாட்ச்மேன் வந்து செக் பண்ணிடுவாங்க, யார் வர்றாங்க போகிறாங்க அப்படின்றது செக் பண்ணிடுவாங்க. குழந்தைங்களை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறீங்க, இல்லை இப்போ லேடிஸ் தனியாக இருக்காங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் தாராளமாக இருக்கலாங்க. சுற்றி உங்களுக்கு நல்ல காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல வந்து ஒரு ஆல் ஹைட்டுக்கு மேலே வரைக்கும் நல்ல காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிளேஸ். அதேமாதிரி ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியாக வந்து ட்ரீ இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ இருக்க டைமில் பாருங்களேன், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனாலும் கோயம்புத்தூர் வெயில் அடிக்காது, வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரன்றப்ப வீட்டுக்கு ஒரு நிழல் கொடுக்கும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும். நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெளிச்சமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சைட்டு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. சார் ஒரு சென்ட் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஃபைனல்? ஒரு 7 லட்ச ரூபா வரக்கூடிய சைட் வந்து 6.50க்கு ஆஃபரில் கொடுக்கும். 6.50, 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆமாம், அது ஒரிஜினல் ஆஃபருங்க. நம்ம வந்து ஏதோ விற்கணுங்கிறக்காக கொடுக்கறது இல்லை. ஓகேங்க. பக்கத்துலேயே பைபாஸ் வரப்போகுது, 12க்கு விற்கல, 15க்கு விற்கல, இன்னொரு 6 மாதத்தில். இப்போ 6.50ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இந்த இடத்துக்கு. ஏன்னா இது வந்து நம்ம நிறுத்தி, அதாவது நாங்கள் இதுலேயே நாங்கள் வந்து இப்போ 119 சைட்டில் ஒரு 60 சைட் தான் விற்க போகிறோம். ஓகே.
இப்போ ஒரு 25 சைட் ஆயிடுச்சு. ஒரு 65 சைட் வித்துட்டு நாங்கள் நிறுத்திடலான்னு இருக்கிறோம். சரிங்க. ஏன்னா நாங்கள் அடுத்து 10 லட்சத்துக்கு கூட விற்கி 12 லட்சத்துக்கு கூட விற்கி உங்களுடைய லாபத்தை தான் ஆமாம் உறுதி ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் பிளாட் வச்சாலும் எங்களுக்கு ரேட் ஏறு, கஸ்டமருக்கு மட்டும் வாங்கினா ரேட் ஏறுன்னு சொல்கிறது கிடையாது. ஆமாம். நாங்கள் வச்சிட்டாலும் எங்களுக்கு ரேட்டு தான் ஏறப்போகுது. அதனால ஏதோ ஆண்டா முன்னிட்டு எங்களுக்கு இந்த இடம் வந்து பைபாஸ் ஒட்டி அமைஞ்சிருச்சு. ஓகே. வரவங்களுக்கு லாபம். நீங்கள் சைட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட இது வந்து லான்ச் பண்ணி நாங்கள் சேல் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறது ப்ராஜெக்ட் வந்தோடனே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இப்போதான் ரீசெண்டாக கெஜெட்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாங்க. அதாவது நிறைய லேண்ட் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து 200 மீட்டரில் வந்து ஹைவே வருதுங்க. வேணுங்கிறவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிடலாம். அதோட ரெக்கார்டு ஃபுல்லாக அனுப்பி விட்டுருலாம். கண்டிப்பாக டேரக்டாக எந்தெந்த எஸ்எப் நம்பரில் வருது, நம்ம பிளாட் எந்த எஸ்எப் நம்பரில் இருக்குது, பக்கத்தில் என்ன எஸ்எப் நம்பரில் வந்து டீட்டெயிலாகவே ஒரிஜினலாகவே அனுப்பிச்சி விட்டுலாம். கண்டிப்பாக. ஏதாவது சொல்லி இந்த ரியல் எஸ்டேட்டில் சொல்கிற மாதிரி எல்லாம் சார் இப்போல்லாம் வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்ட்டுக்கு 1.5 சென்ட் வாங்குறாங்கனால அதுவே வந்து வக்கீல்கிட்ட போய் அட்வொகேட்ல போய் செக் பண்ணி தான் வந்து வாங்குறாங்க. வீட்டுக்கு ஒரு லாயர் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க. அதனால ஒன்றும் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாங்கி எல்லாம் நல்லபடியாக பெருகணும். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக வந்து சார் கால் பண்ணிட்டு வந்துடுங்க. சைட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கால் பண்ணுறத விட முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். வந்து இவங்களே வந்து பாதி சைட்டை வந்து அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணி இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து அதை நல்ல ப்ராஃபிட் வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் மாறக்குள்ள சீக்கிரம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்லாம் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. சார் இப்போ வீடு கட்டுற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வாங்குறீங்க சரிங்க? சார் நம்ம 2300 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் வாங்குறோம். ஓகே. என்ன வித்தியாசம் ஸ்பெக்? ஓகே. காம்பவுண்டு வித்தவுட் காம்பவுண்டு, மெட்டீரியல் ஸ்பெக்கு, XY அதில் வச்சுப்போம். அதில் வந்து வரும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கவா அக்ரிமெண்ட் படி எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நேரில் பார்த்துக்கலாம். மாடலர்ஸ் ஆல்ரெடி இங்கே கட்டினது கூட கட்டினது ஃபினிஷிங் ஆனதால இங்கேயே இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரஸ்டடான ஒரு பில்டராக வந்து இருக்காங்க, ஒரு சைட் ப்ரொமோட்டராக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா? இன்னொரு தமிழ் வாகர். பை.